ஹாய், இந்த சேம் பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து போட் நெக்கு. நெக்கோட ஓப்பன் வந்து 4 1/2, ஷோல்டர் வந்து 2 1/4 வச்சுருக்கேன். மேல் நம்ம ஷோல்டருக்கு விட்டுருக்க அந்த அளவுலேருந்து கரெக்டாக 10 இன்ச் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி கீழே ஹூக் பட்டி சைடு வந்து 4 இன்ச்சும், அதுக்கடுத்து ஒரு 2 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கீழேருந்து 4 இன்ச்சு, நம்ம ஹூக் பட்டி சைடு வந்து 4 இன்ச் போட்டுட்டு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம ஷேப் கொடுக்கணும். இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறப்ப இது வந்து கரெக்டாக நம்மளோட பஸ்ட்டு சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஷேப் வந்து கரெக்டாக பஸ்ட்டு ஷேப் மாதிரியே இருக்கும். இது வந்து ஆர்ம் ஹோலில் நம்ம போட்டிருக்கோம்ல சென்டர் லைனு, அதில் போய் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட பிடிப்போம்ல, அங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாக்கும் பிரின்சஸ் கட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பிக்சரில் இருக்க மாதிரியே சேம் நெக் பேட்டர்ன் அண்டு ப்ளவுஸோட தான் வைக்க போகிறேன். வெயிஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 8.25 இருக்கணும். அது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணணும். இல்லைனா கீழே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். ஸோ கரெக்டாக அந்த டாட்டை விட்டுட்டு நம்ம 8 இன்ச்சு 8.25 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு விட்டுருக்க அந்த கர்வோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே போட் நெக் நம்ம வைக்கிறோன்னா அதுக்கு வந்து ஸ்லோப் கொடுக்கணும். நான் இதில் 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஹூக் பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.